காந்தி டாக்ஸ். ஸோ படம் டைட்டிலில் மட்டும் டாக்ஸ் இருக்கும். ஆனால் படம் வந்து ஒரு சைலண்ட் மூவி, டைலாக்ஸே இருக்காது. ஸோ இந்த படத்தை வந்து ப்ரமோட் பண்ணதே அப்படி தான் ப்ரமோட் பண்ணாங்க. ஸோ இந்த படத்தை எடுத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா கிஷோர் பாண்டுரங் பெல்லக்கர் அப்படிங்கிறவர் வந்து எடுத்திருக்கிறாரு. இவர் வந்து ஒரு மராட்டி சினிமா டைரக்டர். இந்த படத்தில் வந்து நம்ம விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி, அதித்தி ராவ் இவங்கள வச்சு படத்தை எடுத்திருக்காங்க லீடிங் ரோலில். மியூசிக் வந்து ஏஆர் ரஹ்மான் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த படம் கதையை பற்றி நம்ம பார்த்தோம்னா, நம்ம விஜய் சேதுபதி வந்து மும்பையில் வந்து வசிக்கிறாரு. அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டப்பட்ட சுச்சுவேஷனில் இருக்கார், பயங்கர ஏழையாக இருக்கார். அவரோட அம்மாவோட ஒரு இடத்துல வந்து வசிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு வந்து பயங்கரமாக வந்து காசு தேவைப்படுது ஒரு விஷயத்தை வந்து அவருக்கு பண்ணி முடிக்கிறதுக்கு. ஏன்னா அவருக்குன்னு ஒரு நீட்ஸ் இருக்குது. அந்த நீட்ஸை வந்து ஃபில்ஃபில் பண்ணுறதுக்காக அவருக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தேவைப்படுது. இன்னொன்று சைடு நம்ம பார்த்தோம்னா நம்ம அரவிந்த் சாமி, அவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கார். அவருக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் லாஸ்னால அவரும் வந்து ஒரு பணக்கார ஸ்டேட்டில் இருந்து ஒரு ஏழை ஸ்டேட்டுக்கு வந்து டிரான்சிஷன் ஆகிட்டு இருக்காரு. அவரும் ஒரு சைடு வந்து கஷ்டப்பட்டு இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு பாயிண்ட்ல வந்து மீட் பண்ணுறாங்க. அந்த பாயிண்ட்ல மீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம விஜய் சேதுபதி வந்து என்ன நினைக்கிறாருன்னா, அரவிந்த் சாமி வீட்டில இருந்து நம்மளுக்கு வேண்டிய அமௌண்ட்டை வந்து திருடிடலாம், லூட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து தெரியாது நம்ம அரவிந்த் சாமி வந்து இப்படி ஒரு டிரான்சிஷனில் இருக்காரு அப்படிங்கிறது அவருக்கு தெரியாமல் அவர் இந்த பிளானை போடுறாரு. ஸோ இந்த பிளான் படி அவருக்கு வேண்டிய காசை வந்து அரவிந்த் சாமி வீட்டிலேருந்து எடுத்தாரா, அவரோட வறுமை நிலையிலேருந்து அவர் வெளில வந்தாரா அப்படிங்கிறது தான் இந்த பட கதையே. ஸோ இதுதான் மொத்த கதையே. இது வந்து ஏற்கனவே நம்மளுக்கு கொஞ்சம் கேட்ட கதை மாதிரி இருக்கும், கொஞ்சம் பழைய சினிமா கதை தான். அதை வந்து ஒரு சைலண்ட் ஃபார்மேட்டில் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா இந்த படத்தில் வந்து சைலண்ட் ஃபார்மேட்டில் டைலாகே இல்லாமல் எடுத்ததே ஒரு பெரிய பாசிட்டிவ். ஏன்னா இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு அட்டெம்ப்ட் தான் இது. ஏன்னா டைலாகே இல்லாமல் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் எடுக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அதுக்கே வந்து தனியாக ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். ஸோ ரெண்டாவதாக வந்து என்ன ப்ளஸ்ன்னா, நம்ம பெர்ஃபார்மன்ஸ் தான் இங்கே வந்து பயங்கர ப்ளஸ். அதாவது அரவிந்த் சாமியும் நம்ம விஜய் சேதுபதியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. ஏன்னா டைலாகே இல்லாமல் ஒரு படத்தை எடுக்கணும்னா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை மட்டும் நம்பி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கேற்றபடி இவங்க பெர்ஃபார்மன்ஸை வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பாசிட்டிவ் என்னதுன்னா, இந்த படத்தில் வந்து நம்ம ஏஆர் ரஹ்மானோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், அதாவது டைலாக்ஸ் இல்லைன்னா ஸோ பெரும்பாலுமா ஃபுல்லாக இந்த மியூசிக்கில் தான் வந்து டிபெண்ட் ஆகும் படம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த படத்தில் வந்து தரமாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஆடியன்ஸை கொஞ்சம் கிரிப்பிங்காக வச்சிருக்கு. ஸோ நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, இந்த படத்தை வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக சைலண்ட்லாக எடுத்துருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இந்த படத்தில் வந்து நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, நிறைய இடத்துல வந்து டைலாக்ஸ் வந்து வச்சிருக்கலாமே, ஒரு சைலண்ட் மூவி அப்படிங்கிறதுனால ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து இதை திணிச்ச மாதிரி இருக்குது. டைலாக்ஸே இல்லாமல் நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி திணிச்ச மாதிரி இருக்குது இந்த படத்தில். ஸோ இன்னொன்று நெகட்டிவ் என்னதுன்னா, இந்த படத்தில் வந்து ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம் வந்து என்னதான் நல்லா இருந்தாலும் பாட்டு வந்து அந்தளவுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணல. ஸோ பாட்டு வந்து தேவையில்லாத இடத்துல தான் வந்து நிறைய வந்திருக்கு இந்த படத்தில். அதுவும் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ரம்மி சாங்னு ஒன்று இருக்கும், அதெல்லாம் தேவையே இல்லாத பாட்டு மாதிரி இருந்துச்சு. அதுவும் பாட்டு வந்து ரொம்ப நம்மளை வந்து கவரவே இல்லை. மூணாவது நெகட்டிவ் என்னன்னு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த படம் வந்து பயங்கர காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம பேசும் படம்லாம் நம்ம பார்த்தோம்னா அதுவும் டைலாக்ஸ் இல்லாத படம் தான். ஆனால் நம்ம பார்த்த உடனே நம்மளுக்கு அந்த படம் வந்து புரியும். இந்த படம் அப்படி கொஞ்சம் எடுக்கல, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் உத்து கவனிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டிலாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பாமர மக்கள் வந்து இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு புரிய வாய்ப்பே இல்லை. ஸோ அதுவே ஒரு பயங்கர காம்ப்ளிகேஷனாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். ஸோ இதை தவிர நம்ம டெக்னிக்கல் வைஸ் பார்த்தோம்னா ஸ்டோரி வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அதாவது கொஞ்சம் பழைய கதையை எடுத்து கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து பண்ண மாதிரி தான் இருக்குது இந்த படம். ஸோ அந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது, அதுவே கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்குது இந்த படத்துக்கு. ஸ்க்ரீன் பிளே வந்து இந்த படத்தில் ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி படத்துக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம பேசும் படம் பார்த்தாலுமே தெரியுமோ நம்மளுக்கு ஸ்க்ரீன் பிளே வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து கரெக்டாக உட்காந்துருக்கு. எல்லாரும் வந்து எல்லா நேரத்துலையும் வந்து ஸ்க்ரீன் பிளேவை ஃபாஸ்ட்டாக எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஏன்னா ஸ்லோவாக இருந்தாலும் கிரிப்பிங்காக தான் இருக்குது ஓரளவுக்கு. சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு வந்து பக்காவாக இருக்குது. அதுவும் இந்த மும்பையை கவர் பண்ணி காமிக்கிற சீன்ஸு எல்லாமே வந்து கிளாஸாக இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படி இருக்குது இந்த படத்தில். ஸோ மியூசிக் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஆர் ரஹ்மான் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குது. ஆனால் பாட்டு வந்து அந்தளவுக்கு நம்ம ஏஆர் ரஹ்மான் பண்ணாரா, அவர் தான் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி நமக்கு டவுட் வருது. ஏன்னா பாட்டு வந்து அந்தளவுக்கு அட்ராக்டே பண்ணல இந்த படத்தில். ஸோ இதை தவிர வந்து இந்த படம் வந்து ஓவராலாக டெக்னிக்கலாக பார்த்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் கதை வைஸ் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ யூஸ்வலாக நம்ம விஜய் சேதுபதியோட படம்ன்ட்டு எதிர்பார்த்து வரவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த ஜென்ரல் ஆடியன்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கும் இந்த படம் வந்து கொஞ்சம் பொறுமையை சோதிக்கிற மாதிரி உள்ள ஒரு படம் தான். ஏன்னா இந்த ஏன்னா இது வந்து ஒரு ஆர்ட் படம். ஸோ இந்த ஆர்ட் ஃபிலிம்ஸுக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸு, விஜய் சேதுபதி ஃபேன்ஸ்க்கெலாம் இந்த படம் வந்து கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த படம் வந்து அப்படிப்பட்ட படம்.
ஸோ எனக்கு வந்து விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு ஆர்ட் மூவி இதை மாதிரி மூவிஸ் லவர்ஸ் வந்து இருந்தீங்கன்னா இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா சினிமாங்கிறது வந்து எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்ட்ல பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த படத்தை வந்து இதை மாதிரி மூவி லவர்ஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ ஒரே ஒரு கைண்டு அட்வைஸ் என்னதுன்னா, இந்த படம் பார்க்குற நேரத்தில் அங்கே இங்கேன்னு லைட்டாக கூட திரும்பிடாதீங்க, ஃபோனை இங்கே பார்த்துடாதீங்க, நிறைய டீட்டெயில்ஸை வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா உத்து கவனிச்சாலே இந்த படத்தில் வந்து நம்மளுக்கு புரியறதுக்கு டைம் கண்டிப்பாக ஆகும். நீங்கள் இங்கே அங்கேன்னு திரும்பிட்டீங்கன்னா இந்த படம் வந்து பயங்கரமாக பிசுறு தட்டிடும். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.